போப் பிரான்சிஸினுடைய இறுதி பயணம் மிகவும் எளிமையான முறையில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 150க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா. பி தி பாஸ். அதிபர்கள், பிரதிநிதிகள், 10 நாட்டினுடைய மன்னர்கள் இதில் கலந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் இந்த இறுதிச் சடங்கில் கலந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவர் வார்த்தையால் அல்ல, வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டியவர் அப்படிங்கிறது தான் இந்த 12 ஆண்டுகள் போப் பணியில் அவர் ஆற்றிய பணி அளப்பறியாதது, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. கத்தோலிக்க திருச்சபைகளிலேயே பல்வேறு சீர்திருத்தங்களை முன்னெடுத்தவர் தான் மறைந்த போப் பிரான்சிஸ். லத்தீன் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப் இவர் தான். கத்தோலிக்க திருச்சபை பெரும்பாலும் மேரி மாதா அவர்களை முன்னிறுத்தக்கூடிய சபையிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆனால் முதல் முறையாக இயேசு கிறிஸ்து சபையிலிருந்து குருவானவரை தேர்ந்தெடுத்து தற்போது போப் பதவியை அலங்கரித்து தன்னுடைய 12 ஆண்டுகள் பணியை அவர் நிறைவு செய்திருக்கிறார். சுமார் 67 ஆண்டுகள் 1958 தற்போது 2025 வரை அவருடைய இறை பணியில் பல்வேறு சீர்திருத்தங்களை முன்னிறுத்தி இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் மறைந்த போப் பிரான்சிஸ். எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் சொகுசு வாழ்க்கையை வெறுத்தவர், ஆடம்பரத்தை விரும்பாதவர். இந்த இறுதிச் சடங்குல கூடயும் எந்த அலங்காரமோ ஆடம்பரமோ இருக்கக்கூடாது, எளிமையாக நடத்த வேண்டும் என்று தனது இறுதி சாசனத்தில் குறிப்பிட்டபடி மிகவும் எளிமையாக பூக்கள் அலங்காரங்கள் எதுவும் இல்லாமல் தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் நிறைவு பெற இருக்கிறது. மன்றாட்டு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 4.7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சென்ட் மேரி மேஜர் பசிலிக்காவில் தான் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. Deus, fidelis remunerator animarum, presta, ut defuntus famulus tuus, et episcopus noster Papa Franciscus, quem Petri constituisti successorem, et ecclesiae tue pastorem,
grazie et miserationis Tue mysteris. போப் பிரான்சிஸினுடைய இறுதி பயணம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான கூட்டு திருப்பலியின் மன்றாட்டு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு இறுதியாக பாடல் பாடப்பட்டு வருகிறது. அனைத்து மன்றாட்டு ஜெபங்களும் ஏறெடுக்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து எளிய முறையிலே அவருடைய இறுதி ஊர்வலமானது, இறுதி பயணமானது இந்த உலகத்தில் நிறைவு பெற இருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் அவரை பின்பற்றக்கூடிய கத்தோலிக்க சபை மக்கள் அங்கு குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தற்போது இவர் எளிய பெட்டகத்தில் தான் தன்னுடைய உடலை புதைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்ததன் பேரில் மிகவும் எளிமையான ஒரு மரப்பெட்டியில, துத்தனாக விளிம்புடன் கூடிய ஒரு மரப்பெட்டியில தான் அவருடைய உடல் தற்போது வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொஜிட்டோ அப்படின்னு சொல்றாங்க. ரொஜிட்டோ அப்படிங்கிறது ஒரு ஆவணம். அதாவது அவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் செய்திருந்தார், அவருடைய என்னென்ன சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார், அவருடைய நல்ல வாழ்க்கை குறிப்பு மற்றும் அவருடைய சாதனைகள் இடம்பெற்ற குறிப்புகள் எல்லாம் ஒரு கடிதம் வாயிலாக எழுதினது மாதிரி ஒரு நோட்பேட் மாதிரி எழுதியிருப்பாங்க. அதை ஒரு ரோஜிட்டோ அப்படிங்கக்கூடிய ஒரு கருவியில பொருத்தி அதை அவருடைய சவப்பெட்டியில வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தலைப்பாகை, அவர் இதுநாள் வரை பயன்படுத்தி போப்பாக இருக்கும் பொழுது பயன்படுத்தியிருந்த அந்த தலைப்பாகை மற்றும் அவர் கையில் மீன் உருவம் பொறித்த ஒரு மோதிரத்தை கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவர்கள் அணிவது வழக்கம். அந்த மோதிரத்தையும் உடைத்து அதையும் உள்ளே வைத்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் இருந்த நாட்களில் அச்சிடப்பட்ட நாணயங்களை சேகரித்து ஒரு பையில அதையும் அவர்கள் உள்ளே வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து அவருடைய திரு உருவத்தின் முகத்தை ஒரு வெண்மையான பட்டு துணியால் மூடி வைத்து அதை சீலிட்டு அதை அடக்கம் செய்வார்கள். இந்த நிகழ்வு எல்லாமே நேற்றைய தினமே நிறைவு பெற்று முடிந்துவிட்டது. தற்போது பொதுமக்கள் மற்றும் அனைத்து தரப்பினுடைய அஞ்சலிக்கு பிறகு இந்த நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படும். அதனைத் தொடர்ந்துதான் இன்று இறுதியாக ஃபியூனரல் சர்வீஸ், இறுதி சடங்கினுடைய கூட்டு திருப்பலி என்று சொல்வார்கள். ஃபியூனரல் சர்வீஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இறுதியான ஒரு ஆராதனை என்றும் அவர் சொல்வார்கள். அதைத்தான் தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இறுதி சடங்கினுடைய ஆராதனையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மனைவி மெலனியாவோட இதில் கலந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், வேல்ஸ் இளவரசர் வில்லியம், பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரன், இந்தியா தரப்பில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு, ஜார்ஜ் குரியன் பங்கேற்றிருக்கிறாங்க. தமிழக அரசு சார்பிலையும் போப் பிரான்சிஸினுடைய இறுதிச் சடங்குல அமைச்சர் நாசர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜும் இதுல கலந்துக்கிறாங்க. لأنك أنت القيامة والحياة والراحة لعبدك الراقد أبينا فرانسيس بابا روما أيها المسيح إلهنا وإليك نرفع المجد وإلى أبيك الأزلي وروحك القدوس الصالح والمحيي الآن وكل أوان وإلى دهر الداهرين. آمين.
فليكن ذكره مؤبدا إيونياس إمني مي